ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஜாக் அண்ட் ஜோக்கர்ல வந்து எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்துருந்தோம், இந்த ஜோக்கர் போய் வந்து மோதிரத்தை திருப்பி கொடுக்க போறான்னு நாம அப்படி நினைச்சிருக்கோம். ஆனா இவன் வந்து மோதிரத்தை திருப்பி கொடுக்க போல, இவன் ஃப்ரெண்ட்ஸை சேவ் பண்றதுக்காக தான் இவன் அந்த பில்டிங் முன்னாடி போய் நின்று இருக்கான். இப்போ அவங்க கிட்ட போய் சமாதானமா பேசலான்னு ஜோக்கர் வந்து பேசி பாக்குறான். ஆனா இந்த ஹோப் பை என்னன்னா, இல்ல சமாதானம் பேச்சுக்கே இங்க இடமே கிடையாது, டே அவனை பிடிங்கடா அப்படி இந்த ஹோப் பையன்னா அவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இதை பார்த்தா ஹோய் டேட்டாக்குலாம் பதறுது. டே அவனை செக் பண்ணி பாருங்கடா, ஏதாச்சும் கிடைக்கும், செக் பண்ணி பாருங்க அப்படின்னு ஹோப் சொல்ல, செக் பண்ணி பார்த்தா உள்ள மோதிரம் இருக்குது. அந்த மோதிரத்தை ஹோப் எடுத்துக்கிட்டு, தெரியும்டா இந்த மாதிரி வெள்ள நீ பாப்பன்னு தெரியும் அப்படின்னு ஹோப் சொல்ல, டே அந்த மோதிரத்தை திருப்பி கொடுத்துருடா அப்படின்னு ஜோக்கர்லாம் கெஞ்சினான். இருந்தாலும் இந்த ஹோப் பையனா சும்மா இல்லாம குடிச்சிருந்தாம்ல அந்த பாட்டில வச்சு ஜோக்கர் தலையில அடிக்க, அவ்வளவுதான் அவனுக்கு ரத்தம் பொல பொலன்னு வந்துகிட்டு இருக்கு. இப்பயும் கூட பாருங்களேன், இந்த ஹோப் பை சும்மா இல்லாம, டே என்ன அந்த ஜாக்கோட கூட்டணி சேர்ந்துட்டு தானே நீங்க திருடுனீங்க, தெரியும்டா உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு ஹோப் பேச, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பண்ணது எல்லாமே நான் தான் அப்படின்னு ஜோக்கர் என்னதான் சொன்னாலும் ஹோப் நம்பவே மாட்டிக்கான். ஜாக் மேல பழைய தூக்கி போறதுதான் இவன் ரொம்ப ஆர்வமா இருக்கான். இந்த நேரம் வேற ஜாக் வந்து யாரோ கால் பண்ண, ஜாக்கும் அட்டன் பண்ணி பேசுறான். அங்கிட்டு பார்த்தா இந்த ஜோக்கர் பையன் மூஞ்சி முகலாம் அடி வாங்கி உட்கார்ந்து இருக்கான். என்னடா உனக்கு என்ன ஆச்சு? சரி மோதிரத்தை திருப்பி கொடுக்க சொன்னீங்களே, திருப்பி கொடுத்துட்டியா அப்படின்னு ஜாக் வந்து இப்படி ஒரு வார்த்தை கேட்க, தெரியும்டா நீங்க ரெண்டு கூட்டு களவாணின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் மோதிரத்தை திருடுற மாதிரி திருடிட்டு இப்ப என்ன இவனை வந்து தூதுக்கு அனுப்பி கேட்கும். ஏண்டா உனக்கு இந்த கீழ்த்தரமான புத்தின்னு ஹோப்னா ஜாக்க பிடிச்சிட்டேன். எவ்வாறு நடந்தது என்னன்னு தெரியாம இப்படிலாம் பேசியிருக்காத, எதுவா இருந்தாலும் நான் வந்து ஸ்ட்ரைட்டா பாஸ் கிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு ஜாக் சொல்ல, எனது பாஸ் கிட்ட போய் பேசுறியா? இங்க பாரு, நடந்த திருட்ட பத்தி பாஸுக்கு வந்து எதுவுமே தெரியாது, அவர்கிட்ட போய் பேசி என்ன கோர்த்தோட பாக்குறியா? பிச்சு போடுவேன் பிச்சு. சரி நீங்க திருடுனீங்களே நெக்லஸ், அந்த நெக்லஸ் எங்க அப்படியே ஹோப் என்னன்னா ஜாக் கிட்ட கேட்க, என்னது நெக்லஸா, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு ஜாக் சொல்றான். என்னது தெரியாதா? ஏன்னா நீங்க ரெண்டு கூட்டு கலவாணி தானே அப்படின்னு இந்த ஹோப்பை வந்து திருப்பி இதே சொல்லியிருக்கான். டே அதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த நகை வந்து இப்போ அடகு கடையில வந்து அடகு வச்சாச்சு, அவ்வளவுதான் வித்தாச்சு அப்படின்னு ஜோக்கர் சொல்ல, இதை கேட்குற ஹோப்புக்கு வந்து பதறுது. ஏன் பதற? உனக்கு அந்த நெக்லஸ் வேணா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தா மட்டும்தான் உனக்கு அந்த நெக்லஸ் திருப்பி கிடைக்கும் அப்படின்னு ஜோக்கர் சொல்றான். இதுக்கு இவங்க என்ன முடிவெடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவங்க இருக்க இடத்துக்கு வந்து ஜாக் வந்திருக்கான். வந்தவங்க சும்மாலாம் வரல, எல்லாருக்கும் அடிபட்டு இருக்குல்ல, அதனால மெடிசின் மருந்து மாத்திரைன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் வந்திருக்கான். இப்ப எல்லாரும் உட்காந்து டீம் போட்டு பேசியிருக்காங்க. இப்ப அந்த நகையை வந்து ஏலத்துக்கு விட போறாங்க. ஏலத்துக்கு விட போற நகையை நாம வாங்கி ஆகணும். சோ நாம வாங்குற அளவுக்கு கையில காசு இல்ல, திருடிதான் ஆகணும் அப்படின்னு ஜோக்கர் வந்து இப்படி ஒரு பிளான போட, எல்லாம் ஓகே, அந்த ஏலத்துக்குள்ள எப்படி போறது அப்படின்னு பசங்கள்லாம் கேட்க, அதான் இருக்கவே இருக்கானே அருண், இவன் பெரிய பணக்கார வீட்டு பையன் மாதிரி சீனை போட்டு உள்ள போனோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து வாங்கிட்டு வெளியே வந்துட வேண்டியதான் அப்படின்னு இந்த ஜோக்கர் சொல்ல, ஏன் பெரிய பணக்கார வீட்டு பையனா இவன் தான் போகணுமா, நாங்க போக கூடாதா அப்படின்னு டேட்டோ கேட்க, டே இந்த மொசர கட்டைகள்லாம் பார்த்தா பணக்கார வீட்டு பையன் தெரியலடா, நம்ப மாட்டாங்கடா அப்படின்னு ஜோக்கர் சொல்றான். அவ்வளவுதான் பெரிய பல்பு. இதை பார்த்து அருண் சிரிக்கிறான். சரி நீ சொல்ற பாயிண்ட நான் ஒத்துக்கிறேன், அவங்கள விடு, நீ தான் நல்ல திறமையா மார்வேஷம் போட்டு உள்ள போய் திருட்டு வருவியே, நீ போக வேண்டியதானே அப்படின்னு ஜாக் கேட்க, டே நானே ஆல்ரெடி ஜெயில இருந்தவன், என் கூட ஜெயில இருந்த 2 பேர் வந்து அங்க இருக்காங்கடா, பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனாலதான் சொல்றேன் அருணை உள்ள அனுப்புனதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஏண்டா கொலகார பசங்க கிட்ட வந்து எதுக்கிட்ட என்ன அனுப்புறீங்க, நான் தான் போயானுமா அப்படின்னு அருண் கேட்க, சுத்தி இருக்க எல்லா பசங்களும் அருணை தான் பாக்குறாங்க. இப்ப அவனுக்கு வேற வழி இல்ல, நகை வேணா உள்ள போய் தான் ஆகணும். அதுல இந்த ஹோப் சொல்றான், உங்க அப்பா கையால அடிபட்டு சாகிறதோட நீங்க உள்ள போய் செத்தா கூட பரவாயில்ல, முடிவு உங்க கையில அப்படின்னு ஹோப் சொல்ல, அருணுக்கு வேற வழி இல்ல, சரின்னு அவனும் கடைசியில எப்படியோ ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன, இந்த ஜோக்கர் பையன் அங்கங்க அடிபட்டு இருக்குல்ல, அதனால அவன் வந்து மருந்தெல்லாம் போட்டு இருக்கான், ரொம்ப கஷ்டப்படுறானா. இதை பார்த்தவன ஜாக் என்ன பண்றானா, அவனுக்கு போய் ஹெல்ப் எல்லாம் பண்றான். ரொம்ப சாரிடா, நீ இந்த பிரச்சனை இன்வால்வ் இல்லை, ஆனா தேவையில்லாம உன்னை வேற நான் இழுத்து விட்டேன், ரொம்ப சாரி அப்படின்னு இந்த ஜோக்கர் பையன் வந்து சாரிலாம் கேட்க, விடு பாத்துக்கலாம், இதுக்கப்புறமாச்சும் பெருசா பிரச்சனை பண்ணாம இரு,
சரி உன் ட்ரெஸ் அப்படியே தூக்கி விடு அப்படின்னு ஜாக் சொல்ல, என்னது ட்ரெஸ்ஸை தூக்கணுமா அப்படின்னு ஜோக்கர் பதறான். ஆமா காயெல்லாம் ரொம்ப டீப்பா இருக்குடா, மருந்து போட வேண்டாமா அப்படின்னு ஜாக் சொல்ல, இந்த ஜோக்கர் பையனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் ஒண்ணுமே பண்ணாம இருக்கான். என்ன நீ ஒண்ணுமே பண்ணாம இருக்க, சரி நானே பண்ணி விடுறேன்னு ஜாக்கு தான் அவனுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றான். ஜோக்கருக்கு ஒரு மாதிரி ரொம்ப வெக்கமா வருது போல இருக்கு. அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து ஹோப் பையனை தான் காட்டுறாங்க. இவன் அவனோட ஆளு சேவ் இருக்காம்ல, அவன் கால் பண்ணி பேசுறான். என்னடா பாரு, நாம நல்லாதான் லவ் பண்றோம், இருந்தாலும் திருட்டுத்தனமா போன் பேச வேண்டியதா இருக்குல்ல அப்படின்னு ஹோப் கேட்க, என்னப்பா பண்ண நீ பாக்குற வேலை அப்படி, நான் உன்னோட லவ் பண்றேன்னு தெரிஞ்சா அது உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை அப்படின்னு சேவ் சொல்றான். நீ எப்பயுமே ஆபத்தான வேலையில இருக்க, அந்த வேலையை விட்டு வான்னு சொன்னாலும் வரவும் அடிக்க அப்படின்னு சேவ் வந்து ரொம்ப புலம்ப, என்னப்பா என்னை பத்தி கவலை ஏதாச்சும் படுறியா என்ன அப்படின்னு ஹோப் கேட்குறான். ஆமா ஆமா கவலை இல்லாம இருக்குமா, கவலையா தான் இருக்கு. உன்னை பத்தியும் கவலைப்படுறேன், அதே நேரத்துல ஜாக் இருக்காம்ல ஜாக்கை பத்தியும் கவலைப்படுறேன், ரெண்டு பேர் நிலைமை இப்படி இருக்கு அப்படின்னு சேவ் ரொம்ப ஃபீல் பண்றான். இவன் ஜாக்கை பத்தி கவலைப்படுறான்னு சொன்னோன்னே ஹோப்போட ஃபேஸே மாறுது. நீ எதுக்கு அவனை பத்தி எல்லாம் கவலைப்படுற, கவலையெல்லாம் படாத. சின்ன வயசுல உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஏதோ வெள்ளை குதிரையில வந்து காப்பாத்துற அரசர் மாதிரி நான் எப்படி உன் கண்ணுக்கு தெரிவேன், அதே மாதிரிதான் இப்பயும் சில பேருக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எதோ சொல்லி இந்த ஹோப் பையன் சமாளிக்க பார்க்க, இப்படிதான்டா ஏதோ பேசி வாய அடைச்சு விட்டுருது அப்படின்னு சேவ் சொல்றான். சரி இதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா எனக்காக நல்லா சமைச்சு வை. இந்த ஜாப்பனீஸ்ல வந்து ஹவுஸ் ஒய்ஃப்லாம் எப்படி சமைச்சு வச்சு புருஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எனக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்னு ஹோப் சொல்ல, சரி சரி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், அது நீ ஃபர்ஸ்ட் உயிரோட வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சேவ் சொல்ல, எப்பா பரவாயில்லையே நல்லா கவலையெல்லாம் படுற, அதெல்லாம் உயிரோட வந்துடுவேன் அப்படின்னு ஹோப் சொல்லி இருக்கான். இவங்க ரெண்டோட லவ் ட்ராக் வந்து இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த அருண் பையன் வந்து ஏதோ ஹாங்காங்ல இருந்து வந்த பெரிய மில்லியனர் மாதிரி சீனை போட்டு உள்ள போயிட்டான். அங்கேயே வெளியே ரெண்டு செக்யூரிட்டி கார்டு மாதிரி நிக்காங்க. அவங்க என்ன தடுத்து நிப்பாட்டி உங்க பேர் இந்த லிஸ்ட்ல இருந்தா மட்டும்தான் உள்ள அனுப்புவோம் அப்படி அவங்க வேற இப்படி பேசுறாங்க. இந்த ஜாக் வேற இவருக்கு சைனீஸ்லாம் எதுவும் தெரியாதுப்பா, அதனால எது வந்தாலும் சீக்கிரம் சட்டப்பட்டு பார்த்தா உள்ள அனுப்புங்க அப்படின்னு ஜாக்கோ லைட்டா பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க செக் பண்றாங்க ரொம்ப நேரம் செக் பண்றாங்க. அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இவன் என்ன பண்ணனா தாய் லாங்குவேஜ்ல கத்தி விட்டான். இவ்வளவு நேரமா செக் பண்ணுவீங்க அப்படின்னு கத்த, என்னது இது இவருக்கு தாய் லாங்குவேஜே தெரியாது சொன்னீங்க, இப்ப என்ன தாய் லாங்குவேஜ் வந்து பின்னி படம் எடுக்கிறாரு அப்படி அவங்க கேட்க, ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு வெளியே இருக்க அந்த ஜோக்கரோட கேங்கு உள்ள இருக்கவனுக்குன்னு எல்லாருக்கும் ரொம்ப பதறுது. டே ஏதாச்சும் பேசி சமாளிடா அப்படின்னு ஜோக்கர் சொல்ல, இந்த ஜாக் பையனுக்கு என்ன பண்ணது தெரியல. அவன் என்ன சொல்றானா, இங்க பாருடா எவ்வளவு பெரிய மில்லியனரு, இவனோட ட்ரம்ப் கார்டே இதான்டா, தாய் லாங்குவேஜ் வந்து தெரியாத மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ள போவாரு, அதுக்கப்புறம் என்ன தெரியா பண்ணுவாரு, எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா மிங்கிளாகி தாய் லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி பேசி ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கி அதுக்கப்புறம் இவர் வந்து டீல பேசி முடிப்பாருடா, இதான்டா இவரோட ட்ரிக்கு அப்படின்னு இந்த ஜாக் பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது மட்டுமா எக்ஸ்ட்ரா 4-5 பேட்டை சேர்த்து போட, டே இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா, ஸ்கிரிப்ட்ல இல்லாத சேர்த்து பேசியிருக்கடா அப்படின்னு வெளியே இருக்க ஜோக்கர்லாம் சொல்ல, சரி விடு நடிப்புலதான் சகஜம் அப்படின்னு ஜாக் பையனும் பேசிக்கிட்டு இருக்கான். இன்னும் கூட இவங்களுக்கு வந்து இந்த அருண் மேல வந்து நம்பிக்கை வராம ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணான்னு தெரியாம எல்லாரும் முழிக்க, இந்த ரோஸ் பொண்ணு வாரா, இந்த ரோஸ் பொண்ணு யாருக்குன்னு நினைக்கேன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கூட பாத்துருப்பாங்க, ஜாக்கு ஜோக்கர் சேர்த்து காப்பாத்திருப்பாங்களே அந்த பொண்ணு வாரா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஐயோ இவன் நம்மள பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்னு ஜாக் வந்து ஒதுங்குறான். அந்த பொண்ணுன்னா தெரிஞ்சாலுதான் உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி எப்படியோ இவ அருணா உள்ள கூட்டு போயிட்டா. உள்ள கூட்டு போனவ அருணா பங்கமா போட்டு கலாய்க்கிறான். நாட்டுல இருக்க 5 பெரிய கோடீஸ்வரவங்க தான் இங்க கூப்பிட்டுருக்காங்க, சில இல்லாதப்பட்டவங்களும் இங்க வந்திருக்காங்க அடி இந்த பிள்ளைனா ஓவரா போட்டு அருணை வாடுற. இவங்க இடத்துக்கு நல்லா வந்து எப்பயுமே சண்டை தான் போயிருக்கும் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரோஸ் பக்கத்துல இருக்க லேடி யாருன்னு தெரியுதா, அந்த கோயில்ல வந்து ஒரு இன்சார்ஜ் லேடி இருந்தாங்களே அந்த லேடி தான் இங்க இருக்காங்க. அந்த லேடி யாருன்னு சொல்லி இந்த ரோஸ் வந்து அறிமுகப்படுத்திக்கிறான்னா, இந்த லேடி தான் என்னோட பினான்சியல் அட்வைசர் அப்படின்னு சொல்லி அருண் கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறா. இந்த ரோஸ் போனா வந்ததுல இருந்து இவனோட பெரிய புராணத்தை பாடிக்கிட்டே இருக்கா. அருணுக்கு ஒரு மாதிரி இருக்கு, சே ரொம்ப கசகசன்னு புழுக்கமா இருக்கு, இந்த கோட்டை ஃபர்ஸ்ட் கழட்டணும்ப்பா அப்படின்னு அருண் வந்து கோட்டை கழட்ட, இந்த கோட்ல இருக்க பட்டனு இது ரொம்ப காஸ்ட்லியான அப்படின்னு இந்த ரோஸ் பண்ண தொட்டு பாக்குறேன்னு அதை பிச்சு விட்டா. இவளுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு அருண் வந்து டென்ஷன் ஆகுறான்.
சே 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 சே, நான் எதுக்கு தான் டென்ஷன் ஆகணும், நான் தான் எவ்வளோ பெரிய பணக்காரன். சரி, உனக்காக இங்கே இருக்க காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ் வேணா உனக்காக ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன், அதெல்லாம் குடிச்சிட்டு ஓடு அப்படின்னு அருண் வந்து அவங்க காட்டலான்னு பார்த்தா அந்த பொண்ணு அதுக்கு மேலே இருக்கா. சீச்சி, இந்த மாதிரி லோக்கலான சீப்பான ட்ரிங்க்ஸ்லாம் நான் குடிக்க மாட்டேன். எனக்கு எங்கள் வீட்டில் காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. நான் வேணா உனக்கு வந்து அதுலேருந்து எடுத்து வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிங்கை காட்டுறா. அந்த பாட்டிலை பார்க்கணுமே, அதுவே கோல்டு கலரில் இருக்கு. அவ்வளோதான், அருணுக்கு பெரிய பல்ப் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு வந்ததுலேருந்தே இந்த அருணை போட்டு ஓவரா கலாச்சி இருக்கா. அதுலேயும் பெரிய மில்லியனர் பேரில் தான் ஓவரா கலாச்சி இருக்கா. அதுக்கப்புறம் என்ன, இவ்வளோ தூரம் வந்து பொறுத்து போயாச்சு. ஏலமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ரோஸ் பொண்ணு இருக்கால, ரோஸ் பொண்ணுன்னா யாருமே ஏலம் கேட்க விடாம ஹை அமௌண்ட் தான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. யாரும் கொடுக்க முடியாத அமௌண்ட்ல தான் இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த அருண் பையனும் காம்டவுனா தான் இருக்கான். லாஸ்டா அந்த நெக்லஸும் வந்துருச்சு. அந்த நெக்லஸ்க்கு ஓவரா பில்டப் கொடுக்குறாங்க. மறைந்த முன்னாள் நடிகை அவங்க வச்சிருந்த நெக்லஸ் அப்படின்னு பில்டப் கொடுக்க, என்னடா மறைந்த முன்னாள் நடிகைன்னு சொல்றாங்க, இது இந்த அருண் பையன் வச்சிருந்த அவங்க அம்மாவோட நெக்லஸ் தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்னு ஜோக்கர் கேட்க, ஏன்டா உனக்கு விஷயமே தெரியாதா, எங்க பாஸ் இருக்கார்ல, எங்க பாஸ் அவங்கள வச்சிருந்தாங்கடா, என்ன லீகலா மேரேஜ் இதை பத்திலாம் அவங்க வந்து கான்ட்ராக்ட்லாம் எதுவும் போடல, அவ்வளவுதான் அப்படின்னு இந்த ஜாக் பையனும் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, ஜாக் வந்து மூஞ்ச மூடிக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கான். எதுக்காகனா அந்த பொண்ணு பாத்திரக்கூடாது அப்படின்னுக்காக. இப்ப இந்த அருண் பையனோட நேரம் வந்துருச்சு. இது என்னோட தன்மான பிரச்சனை வேற. இவன் என்னன்னா இவன் ஒரு வேலையை சொல்ல, அது எப்படி நான் இருக்கும்போது இவன் வாங்குறது, நான் வாங்கிதான் தீருவேன், நான் ஒரு வேலையை சொல்றேன்னு அந்த பொண்ணு ஒரு வேலையை சொல்ல, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போட்டி போட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க ஹோப்பு, வெளியே இருக்க ஜோக்கர் கேங்க எல்லாரும் சொல்றாங்க இதோட நிப்பாட்டிக்கோங்க, போதும் போதும்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த அருண் பையன் கேட்காம விலையை ஏத்திக்கிட்டே போறான். அந்த பிள்ளையும் சும்மா இல்லாம விலையை ஏத்திக்கிட்டே போக, அவ்வளவுதான் கடைசியில அந்த ரோஸ் கிட்ட தான் அந்த நெக்லஸ் போகுது. அருணுக்கு அவ்வளவுதான் அவமானமா போச்சு. டேய், இதுக்கு மேல அங்க இருக்காதீங்க, வெளியே வாங்க அப்படின்னு ஜோக்கர் கூப்பிட, அதுக்கப்புறம் என்ன, அருண் கிளம்புறான். இந்த நேரம் ஜோக்கரோட மூஞ்சில போட்டுக்கலாம் மாஸ்க்கு, அதை லைட்டா அவர இந்த ரோஸ் பொண்ணு நோட் பண்ணிட்டா. இது அவன் தானே அப்படின்னு நோட் பண்ணிட்டா. இந்த அருண் பையன் இருக்காம்ல, அவன் என்னன்னா ரூமுக்கு போனோன்னே விழுந்து விழுந்து சிரிக்கிறான். நடந்த துக்கத்தை மறியதுக்காக சிரிக்காம போல இருக்கு. இதெல்லாம் பாக்குற டேட்டா ஹோயெல்லாம், ஏண்டா என்னடா ஆச்சு, நல்லா தானே இருந்தான் அப்படின்னு பேச, டே விட்றா, பணக்காரங்களாம் இப்படிதான் லூஸ் தானா பேசியிருப்பாங்க அப்படி இவங்க இருந்தரும் இப்படி கலாய்ச்சி பேசியிருக்காங்க. இந்த ஹோப் பையன் தனியா உட்காந்து எதையோ பண்ணிக்கிருக்கான். என்னடா பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, இந்த ஜோக்கர் பையனுக்காக ஃபேக்கா ஒரு லைசன்ஸ் வந்து ரெடி பண்றான். அது பக்கா ஒரிஜினல் மாதிரி இருக்கு. யாருடா நீ இவ்வளவு சூப்பரா ரெடி பண்ற, என் அப்பா கிட்ட சொல்லி பேசாம உனக்கு வந்து ப்ரொமோஷன் வாங்கி தரேன், சூப்பரா கிராஃபிக் டிசைனர்லாம் பண்ற அப்படின்னு அருள்லாம் பாராட்ட, இல்ல இல்ல எனக்கு அடிக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த ஹோப் சொல்லியிருக்கான். இன்னொரு பக்கம் ஜோக்கரை பார்க்கணுமே. இதை கேட்ட ஜோக்கர் பையனா, இது நமக்கு யூஸ் ஆகும் அப்படியே அவன் வேற ஒரு பக்கம் புலம்பி இருக்கான். எல்லாரும் ஹாப்பியா இருந்தா இப்ப ஜோக்கர் வந்து புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறான். கேஸ், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு இவன் வந்து இழுக்க, என்னதுடா மறந்த அப்படின்னு கேட்க, எனக்கு டிரைவிங்கே ஃபர்ஸ்ட் தெரியாது அப்படின்னு இந்த ஜோக்கர் போய் சொல்றான். எல்லாருக்கும் அப்செட் ஆயிடுச்சு. ஏன்டா எவ்வளவு பெரிய திருட்டெல்லாம் பண்ற, உனக்கு இது தெரியாதா, சரி வா நான் சொல்லி தரேன்னு ஹோய் இருக்காம்ல, ஹோய் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஜோக்கர் டிரைவ் பண்றதுல ரொம்ப சிரமப்படுறான். இந்த ஹோய் பையனை திட்டி திட்டி எப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜாக்கை பார்க்கணுமே. ஜாக் வந்து இந்த டேட்டா பையன் வந்து எதையோ ரெடி பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு. பரவாயில்ல, நல்லா தான் ரெடி பண்ணி வச்சிருக்கான், எப்படி ஒரு காதுன்னு பார்ப்போமேன்னு ஜாக்கும் காதுல வச்சு கேட்க, அங்க அந்த கார்ல உட்காந்து பேசியிருக்காங்களே அவங்க பேசுற எல்லா விஷயமும் ஜாக் வந்து நல்லாவே கேக்குது. ஏண்டா இப்படி சொதப்புறியே, ஃபர்ஸ்ட் டிரைவிங் வந்து முக்கியமானது என்ன தெரியுமா, ஹார்ட்டுடா, ஹார்ட்டு. எனக்குலாம் அந்த ஹார்ட் வந்து என்கிட்ட இருந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா உனக்கு என்னடா, எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச எப்படி மனப்பூர்வம் வந்து ஹெல்ப் பண்ண, அப்போ உனக்கு ஒரு பெரிய ஹார்ட் இருக்குடா, உன்னால முடியும்டா, முடியும் அப்படின்னு இந்த ஹோய் பை வந்து ஜோக்கர் கிட்ட வந்து இப்படிலாம் பேச, பரவாயில்லையே ஜோக்கர் சேர்ந்த கொஞ்ச நாள்லயே அந்த பையன் கூட இந்த அளவுக்கு அட்டாச் ஆயிட்டான் போல இருக்கு அப்படின்னு ஜாக் வந்து பெருமைப்படுறான். அங்க ஜோக்கர்லாம் டே டே ஓவரா பாராட்டாத அப்படின்னு ஜோக்கர் சொல்லியிருக்கான். அதுக்குள்ளேயே இந்த ஜாக் பை வந்து எதையோ பேச வாரான். அதுக்குள்ளேயே முந்திக்கிட்டு இந்த ஹோய் பை வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த ஜோக்கர் கிட்ட கேட்குறான். எப்பா, எனக்கெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடியே பிரேக்கப் ஆகி போச்சு, சரி உனக்கு வர வேண்டிய ஆள் வந்து எப்படி இருக்கணும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ஹோய் வந்து கேட்க, இது முக்கியமான கொஸ்டின் ஆச்சு அப்படின்னு இந்த ஜாக் பை வந்து ரொம்ப ஆர்வமா கேட்குறான். இவன் ஆர்வமா கேட்கறத பார்த்தா இவனுக்கு ஜோக்கர் மேல வந்து
தனியா ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆயிடுச்சு போல இருக்கு. அங்கிட்ட இந்த ஜோக்கர் பையன் வந்து என்ன சொல்றேன்னா, நான் லவ் பண்ற பர்சன் வந்து ரொம்ப கைண்டா இருக்கணும், நான் ஏதாவது தப்பானா என்னை மன்னிக்கக்கூடிய பர்சனா இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல, பரவாயில்ல அப்படின்னு ஜாக் பையன் வந்து சிரிக்கிறான். இவன் சிரிக்கிறத பார்த்தா இவனுக்கு வந்து ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலயே அவன் மேல. அடுத்த நாள் இந்த ஜோக்கர் போயிருக்காம்ல, இவனுக்கு வண்டியை ஓட்ட தெரியாது, இருந்தாலும் பாருங்க மார்வேஷ் எல்லாம் போட்டு ஏதோ வண்டி ஓட்டுற ஆள் மாதிரி வந்து நின்றுட்டான். அங்க இருக்கவங்களாம் எப்பா அவனை பார்த்த மாதிரி இல்லப்பா யார் பாணி அப்படின்னு அவங்கள விசாரிக்க, இவனும் கொஞ்சம் வாய் இழுத்து இழுத்து ஓ என்ன தெரியலையா நான் அவரோட பையங்க இவரோட சொந்தக்காரங்கன்னு சமாளிக்க முடியாம சமாளிச்சு இருக்கான். எப்படியோ நம்பிட்டாங்க. இப்ப இவன் கூட வந்து ஒரு டிரைவர் அனுப்பி விடுறாங்க. இவனெல்லாம் டிரைவ் பண்ண உள்ள, இவனை ஜஸ்ட் சப்போர்ட்டுக்காக மட்டும் வச்சிருக்காங்க. அந்த டிரைவர்னா மூச்சு அடிச்சுட்டு அவர் உள்ள வர, எப்பா இங்க ஏதோ கெட்ட நாத்த அடிக்கிற மாதிரி இருக்கே, என்கிட்ட ஒரு பர்ஃப்யூம் இருக்கு, இந்த பர்ஃப்யூம் போட்டோம்னா சூப்பரா ஸ்மெல் அடிக்கும்னு இவன் என்ன பண்றான்னா வண்டிக்குள்ள வந்து பர்ஃப்யூமும் அட்டாச் பண்றான். அந்த பர்ஃப்யூம் ரெடி பண்ணி கொடுத்தது யாருன்னா அந்த டேட்டோ பையன் தான். இப்ப அந்த டேட்டோ பையனை அது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு அருண் கிட்ட சொல்லியிருக்கான். இதை ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணா மட்டும் போதும்னு சொல்லிக்கிட்டு டேட்டா என்ன பண்றனா அதை ப்ரெஸ் பண்ண அவ்வளவுதான், அந்த டேட்டா பையன் வந்து அப்படியே தூங்கிட்டான். இதை பார்த்து அந்த அருண் பையன் வந்து பாத்துட்டு போய் என்னாச்சு 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 அப்படின்னு பாத்துற, என்னடா நீ என்ன பத்தி கவலைப்படுற அப்படின்னு இந்த டேட்டோ வந்து அருண் கிட்ட கேக்குறான். இந்த அருண் பதறத பார்த்தா உண்மையாவே பயந்த மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை இந்த அருண் பையனுக்கு வந்து டேட்டோ மேல வந்து ஃபீலிங் வந்துருச்சான்னு தெரியலையே. இன்னொரு பக்கம் அந்த பெர்ஃப்யூம் கொடுத்தோம்ல, அதை இந்த ஜோக்கர் பையன் வந்து ஆன் பண்ணி விட்டு அவன் மூஞ்சில் மட்டும் மாஸ்க போட்டான். இதை பார்த்த டிரைவருக்கு சந்தேகம் வரும்ல, அவர் இல்லைன்னா ஜோக்கர் கிட்ட சண்டைக்கு போக, அதுக்குள்ள இந்த ஜோக்கர் போய் உஷாராகி டிரைவரை கீழே தள்ளி விட்டு இவன் என்ன பண்ணனா வண்டி வந்து சேஃபா ஒரு இடத்த கொண்டு போயிட்டான். அந்த இடத்துல யாருமே இல்லை. இவன் இப்படிதான் பண்ணுவானு அங்க பாடி கார்ட்ஸ் 2 பேர் இருந்திருக்காங்களப்பா. அதான் இந்த அருண் கூட போறதுக்கு முன்னாடி செக் பண்ணாங்களே, அவங்க 2 வந்திருக்காங்க. இவங்க 2 பேரை பத்தி தான் இந்த ஜோக்கர் போய் வந்து முன்னாடி கூட அருண் கிட்ட சொல்லியிருப்பான். நான் ஜெயில இருந்தப்போ 2 பேர் வந்து குடைச்சல் கொடுத்தாங்களே, அவங்க இங்கேதான் இருக்காங்க, நான் போனா பிரச்சனையும் ஜோக்கர் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பான். இப்ப அந்த 2 பேர் வந்து என்னடா ஜெயில பார்த்தது அடுத்து இப்பதான் பாக்குறோம் அப்படின்னு நல்லா விசாரிக்கிறாங்க. ஆமா நல்லா விசாரிக்கிற நேரம் ஆயிடுது அப்படின்னு எல்லாரும் கோதால இறங்கிட்டாங்க. அந்த 2 பேர் என்ன ஜோக்கர் போட்டு மாத்த அதுக்குள்ள ஜாக் வந்துட்டான். என்னப்பா உதவி தேவையா அப்படின்னு ஜாக் வந்து சாகசமா கேட்க, என்ன சாகசமா கேட்க நேரமா டக்குன்னு ஹெல்ப் பண்றா அப்படின்னு ஜோக்கர் கத்த, அவனும் ஹெல்ப் பண்றான். அதே மட்டும் இல்ல அருண் ஹோப்பு டேட்டோ ஹோயின்னு எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. ஆனா என்ன அந்த 2 பேர்த்த சமாளிக்க முடியல, எல்லாரும் அடிதான் வாங்குறாங்க. ஐய என்னடா இப்படி அடிக்கிறாங்க, என்ன காரணம் தெரிஞ்சு போச்சுட்டா. அவங்க என்ன சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க, நீயும் நானும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணா கண்டிப்பா தட்டி தூக்கிடலாம்டா அப்படின்னு ஜோக்கர் சொல்ல, சேர்ந்து தானே பண்ணிட்டா போச்சுன்னு இவங்க சேர்ந்து மாத்துன்னு மாத்தி இருக்காங்க. என்னதான் இவங்க அடிச்சாலும் இவங்க மேலே திருப்பி ஒரு அடி படாதானே செய்யும். ஜாக் வந்து லைட்டா வயிற்று கீழே வந்து காயம் பட்டுருச்சு. எதை வச்சு குத்துனான்னு தெரியல, கத்தி வச்சு குத்துனா பாட்டில் வச்சு குத்துனான்னு தெரியல, லைட்டா ஜாக் வந்து காயம் பட்டுருச்சு. இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிருக்கு. இந்த டேட்டா போயிருக்காம்ல, டேட்டா மீனுக்கும் அடிபட்டிருக்கு. இவன் மேல அருண் எல்லாம் படுத்து கிடக்குறான். இவன் நினைச்சா அருணை காப்பாத்திருக்கலாம். ஆனா அருண் என்னன்னா அப்படியே போட்டுட்டு இவன் மட்டும் பேக் எடுத்துட்டு வெளியே போயிருக்கான். போறவன் டக்குன்னு போலீஸ் கால் பண்ணி இங்க பிரச்சனை போயிருக்கு அப்படின்னு சொல்லி விட்டு போயிருக்கான். இதை வேற போய் கேட்டான். டே இதெல்லாம் ரொம்ப தப்புடா, இவங்க நம்மளுக்காக வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு போய் சொல்ல, யாரு அவங்க எப்படி பார்த்தாலும் அந்த ஜோக்கர் பையன் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன்டா, நம்ம நிலைமை அவனுக்கு புரியாது, நம்ம இப்படியே எஸ் ஆகிறது நல்லது அப்படின்னு இந்த டேட்டா பையன் வந்து அவன் பண்ண தப்ப வந்து நியாயப்படுத்த பாக்குறான். இருந்தாலும் ஹோயோட மனசு ஏத்துக்க மாட்டேங்கி. இப்பாரு இப்ப பிரச்சனை வந்து பணக்காரங்க ஏழை அது முக்கியம் இல்ல, நீ நம்பிக்கை தொடங்க மாட்டீல அதாண்ட முக்கியம், எனக்கு உன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுல விருப்பமே இல்ல அப்படி ஹோய் பையன் வந்து இப்படி கத்தி விட்டு அவன் கிளம்பிட்டான். இருந்தாலும் இந்த டேட்டா பையன் அடங்காம அந்த நகையை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட காட்ட, அவங்க அம்மா நல்லவங்களதான் இருக்காங்க. இல்லடா இந்த நகை வந்து நமக்கு தேவையே இல்லை, இது அந்த ஆக்ட்ரஸோட தானே, தேவையே இல்லை, அவங்களே செத்து போயிட்டாங்க, பிறகு எதுக்குடா இது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நமக்கு நாம சம்பாதிக்கிற மட்டும் போதும்னு அவங்க அம்மா நல்லவங்களதான் இருக்காங்க. இப்ப இவன் இருக்க இதே இடத்துக்கு ஹோயும் டேட்டாவை பார்க்க வந்திருக்கான். டேட்டா போய் இதுக்கு அடுத்தாச்சும் மனசு மாறுவானு தெரியல. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து ஜாக் அண்ட் ஜோக்கரை தான் காட்டுறாங்க. ஜோக்கர் வந்து ஜாக் வந்து ஃபர்ஸ்ட் டைம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு தூரம் பண்ணிட்டோம், என்ன இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த நெக்லஸ் மட்டும் அருண்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு ஜாக் சொல்ல, கவலையே படாத அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜோக்கர் சொல்றான். ஜோக்கருக்கு இந்த விஷயத்த யார் பண்ணிருப்பாங்கன்னு நல்லாவே புரியுது. கரெக்ட் இவன் எங்க போய் உட்காந்துருக்கானா, அதான்ப்பா டேட்டாவோட வீடு இருக்குல்ல, அங்க போய் உட்காந்துருக்கான். டேட்டாவுக்கு இவனை பார்த்தோடனே பதறுது. டேட்டா தான் தப்பு பண்ணிருக்கான்னு
ஜோக்கருக்கும் புரியுது. ஜோக்கர் நாசுக்கா, பாத்தியாடா, நான் தான் சொன்னேன்ல இவன் தான் பேக் வச்சிருப்பான்னு. தெரியும்பா, யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு நீ சேஃபா கொண்டு வந்து வச்சிருக்க, என்ன உண்மை தானே அப்படின்னு ஜோக்கர் இப்படி நைஸா பேச, ஆமா 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 அப்படின்னு இந்த டேட்டாவும் ஏதோ திருடாத மாதிரி கொஞ்சம் நாசுக்கா இவனும் பேசியிருக்கான். ரொம்ப தேங்க்ஸ்பா ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு டேட்டா சொல்ல, விடுப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. என்னதான் டேட்டா தப்பு பண்ணியிருந்தாலும் ஜோக்கர் அதை பெருசாலாம் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் என்ன, இந்த நகையை உரியவங்க கிட்ட கொடுக்கணும்ல, அதனால அந்த உரியவன் யாரு, அருண் தானே, அவங்கிட்டையும் கொடுத்தாச்சு. அவனும் நல்ல விதமா தான் பேசுறான். இதுக்கு மேல நம்ம ஏதாச்சும் ப்ராஜெக்ட் இருந்தா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், என்ன டீலா நோ டீலா அப்படின்னு அருண் கேட்க, டீல் டீல் அப்படின்னு ஜாக்கு அருண் அப்படின்னு எல்லாருமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கப்பா. பரவாயில்ல, இப்போதான் இந்த ஜாக் பையனுக்கு திருப்தியா இருக்கு. நாம இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடலாம் அப்படின்னு ஜாக் சொல்ல, என்ன சொல்ல வர அப்படின்னு ஜோக்கர் கேட்க, டேய் அதான்டா நான் உன்னை மனப்பூர்வம் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஜாக் இந்த ஒரு வார்த்தை சொன்ன பிறகுதான் ஜோக்கருக்கே ஹாப்பியா இருக்கு. என்னதான் ஹாப்பியா இருந்தாலும் இவ்வளவு தூரம் சண்டை போட்டிருக்கான், பசிக்குதா, டேய் பசிக்குது வீட்டுக்கு போலாமா அப்படின்னு ஜோக்கர் கேட்க, கவலையே படாத என் பாட்டிமா நிறைய சமைச்சு வச்சிருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறோம் வா கிளம்பலாம் அப்படின்னு இவங்க கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரோஸ் பொண்ணு தான் கட்டுறாங்க. அந்த பொண்ணு தானே ஏலத்துக்கு எடுத்தா, அந்த உரிய பொருளா இவகிட்ட தான் சேரணும், எதுவுமே சேரலையா, அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி அந்த ஏழை விட்டாங்களே அவங்கள கத்திக்கிட்டு இருக்காங்க. சாரி மேடம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்தா பண்ணோம், ஆனா ஊடால எவனோ ஒருத்தையும் திருடிட்டு போயிட்டான், அது இவன் தான், நீங்களே வேணா பாருங்களேன் அப்படின்னு போட்டோலாம் காட்டுறாங்க. அதான் அந்த கோயில் உள்ள இன்சார்ஜ் எல்லாம் பார்த்துட்டு, ஓ இவனா மேடம், இவனை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவன் தான் உங்களை காப்பாத்தினா, இவனை பத்தி என்கொயரி பண்ண சொல்லிட்டு அதுக்கடுத்து நீங்க ஃபாரின் கூட படிக்க போயிட்டீங்களே அப்படின்னு இந்த கோயில் உள்ள இன்சார்ஜ் லேடி சொல்ல, ஓ அவனா இவன் அப்படின்னு ரோசி இப்பதான் யோசித்து பாக்குறாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, இவன் வாங்கின கடனுக்கு அந்த பாஸ் கீழே ஒர்க் பண்ணியிருக்கான். ஒருவேளை அவன் கடனை நீங்க அடைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே அவன் ஒர்க் பண்ண போறான் அப்படின்னு இந்த கோயில் உள்ள இன்சார்ஜ் லேடி இப்படி ஒரு விஷயத்த ரோஸ் கிட்ட கோர்த்து விடுறாங்க. இந்த பொண்ணுன்னா கோவமா தான் இருக்கா. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.